ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ரிஷபராசிக்காரர்களே, எந்த அளவிலும் கஷ்டமும் துன்பமும் உங்களுக்கு சேராமல் இருக்க என்னால் முடிந்த அளவுக்கு ஜோதிடம் வழியாகவும் ஆன்மீகத்தின் வழியாகவும் உங்களுக்கு ஒரு தோழியாக நான் இந்த பதிலை சொல்கிறேங்க. என்னால் முடிஞ்சது இந்த சின்ன உதவியை செய்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் இனி வரக்கூடாது. ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. அத்தனை துன்பங்களும் உங்களுக்கு மாறணும்னு சொல்லிட்டு இப்போ இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதற்கான வழிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விதத்திலும் இனிமேல் பொருளாதாரத்தில் வீழ்ந்து விடக்கூடாது. பொருளாதாரம் உங்களுக்கு குறைய குறைய உங்களுக்கு அத்தனை விதத்திலும் நீங்கள் இவ்வளவு நாள் பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பணம் உங்களுக்கு இல்லாமல் துன்பப்படக்கூடாதுங்க. பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுற அளவுக்கு தாங்க இப்போ எப்படி இருக்குது கிரக நிலவரம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பண விஷயத்தில் இவ்வளவு நாள் மிகவும் துன்பப்பட்டிருக்கீங்க, கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாதுங்க. பணத்தாலேயே நீங்கள் அதிகப்படியான அவஸ்தைகளும் அதிகப்படியான அவமானங்களும் கேலி கூத்துக்களும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நடந்துருச்சுங்க. எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி மட்டுமே நீங்கள் அடையணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரக நிலவரத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு நாள் உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் மற்றவர்கள் மேல் வைத்த அன்பினாலும் ஒரு விதமான ஒரு ஈர்ப்புனாலே நீங்கள் எல்லாத்தையும் இது வரைக்கும் எழுந்துக்கிட்டே இருந்தீங்க. ஒரு நேர்மையான ஆட்கள் நீங்கள். அதனால் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நீங்களே நினச்சாலுமே அதை தடுக்காமல் அதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெறும் கையாக இருந்து பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் இந்த பணத்தை எப்படி கையாளுவது, எதற்கு செலவு செய்வதுன்னு சொல்லிட்டு யோசித்து செலவு பண்ணாலே போதுங்க. உங்கள் கிரக நிலவரத்துக்கு எப்படியெல்லாம் இந்த காலநிலை மாற்றத்தால் உங்கள் கிரக நிலவரம் எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி சிறப்பான பலனை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு சரியா இல்லை. கிரக நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் தான் நவ கிரகங்கள்லேயும் சூரியன் தான் தலைமை. அவர் தலைமை உங்களுக்கு சரி இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். சூரியன் ராசி யாருக்கெல்லாம் இப்போ ஒரு ராசிக்கு எது அவங்களோட அதிபதின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பார்கள். அதை போல் சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த ராசிக்காரர்களுடன் நீங்கள் பழகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடணுங்க. ஏன்னா அவங்களால நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் தாங்க வரும். முடிஞ்ச வரைக்கும் சூரியனோட ஆதிக்கம் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கூகுளில் பார்த்தீங்கன்னா சொல்லும் எந்த ராசிக்காரர்கள்லாம் சூரிய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களிடம் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருந்தாகணும். ஏன்னா அவங்களோட உங்களுக்கு பாதகமாக தாங்க ஏற்படுத்தும். அவங்க நல்லதே செய்யணும்னு நினைச்சாலுமே உங்களோட நேரத்துக்கு அது தவறான செயலாக போயிட்டு உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்குதுங்க. சுக்கிரனால் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சுக்கிரன் பலம் இருக்கும் பொழுது பண வரவு அதிகமாக இருக்குங்க. சூரியன் பகையாக இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க. சூரியனால் உங்களுக்கு கடன் சுமை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுக்கிரனால் பண வரவு அதிகமாக இருக்குது. நீங்கள் கையாளுற விதத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாதான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிவகையும் இருக்குது. சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும். ஆனால் சூரியன் சரியில்லாத பொழுது செலவுகள் அதிகமாகும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முடிந்த வரைக்கும் கடனை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க. அதே போல் சந்திரன் உச்சம்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தாங்க கிடைக்கும். சந்திரன் மனோபலம்னு சொல்லுவாங்க. அதாவது மனசு எப்படியெல்லாம் உங்களை ஆட்டி படைக்கிறதோ அது சந்திரனால் மட்டும்தான். சந்திரன் தாங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, வாங்கணும்னு நினைக்கிறது, இல்லை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது எல்லாமே அந்த மனசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மனசு ராசிக்காரர்களாக அது சந்திரன் உங்களுக்கு இருக்குது. தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. ஒருத்தவங்கிட்ட உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறத பார்த்து பேசுங்க. ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு நாம தான் பெரிய ஒரு அறிவாளின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டுரும்.
உங்களோட எண்ணத்தால் அதிகமாக நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுக்கே தவறான ஒரு வழிகாட்டியாக போயிடும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அர்த்தம் இல்லாமல் பேசாதீங்க. அர்த்தமான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. யாரையும் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசவே பேசாதீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சம் அடைஞ்சதுனால இதை மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அதே போல் பேசும் பொழுது நல்லது கெட்டது யோசித்து பேசுங்க. இதை பேசினா இது நமக்கு நன்மையாக வருமா இல்லை நமக்கு தீமையாக வருமா நீங்கள் தான் யோசித்து பேசணும். இதுக்கப்புறம் பேசிட்ட பிறகு அந்த வார்த்தைகளை அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. எது ஒன்றுமே நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசினாதாங்க அது சரியான வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும். பேசி முடிச்சிட்ட பிறகு நான் தப்பாக பேசிட்டேன் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டால் கூட ஏற்றுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அதே போல் சந்திரன்